சோ நம்மளோட இப்ப கேஸ் ஸ்டடி நாம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம்னா வெனல் எஸ்டர்ல எடுத்து நம்ம பண்ணலாம். ஏன் வெனல் எஸ்டர்ல பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா வெனல் எஸ்டர்ல வந்து பியூர் நம்ம போட்டிருக்கோம். இத ஜஸ்ட் இப்படி பீல் பண்ணா உடைஞ்சிரும். சோ அப்ப இது வந்து சோ பிரிட்டில், புரியுதுங்களா? வித்தவுட் லைட் வெயிட் தான் இருக்குது. க்ளீன் பண்ணோம்னா இட் கேன் பி broken it. சோ அப்ப அந்த broken ஆகிற டைமை நம்ம கம்மி பண்ணி we can sell or we can prove the automobile parts இல்ல ஏதாவது ஒரு பேனலுக்கோ வந்து இதை நம்ம சஜஸ்ட் பண்ணோம்னா லைட் இன் வெயிட்டா இருக்கும். இப்ப போர்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா நேச்சுரல் ஃபைபர்ஸ்ன்றது யூசுவலாவே மிதக்கக்கூடிய தன்மை உள்ளதுதான். ஓகேவா? இத வந்து என்ன சொல்றது, ஓவரா வெயிட்ட வந்து கன்சியூம் பண்ணாது, லைட் இன் வெயிட்டா தான் இருக்கும். பட் நம்ம கேட்கற இதை வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கறத இது பார்க்கணும். ஓகே. சோ இப்போ இத நாம இப்போ சோஃபா இது வரைக்கும் எடுத்துறோம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா we want to conduct the test. அதுதான் வந்து நம்ம மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து டென்சைல், கம்ப்ரஷன், இம்பாக்ட் அண்ட் வாட்டர் அப்சர்வேஷன் சிஸ்டம்ஸ். இந்த 4 டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ டென்சைல்ல என்ன பண்ண போறோம்? both sides நம்ம லோட் கொடுத்து both sides வந்து இத கேரி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பீஸ் இருக்குன்னா எந்த அளவுக்கு பீல் அவுட் பண்றோமோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரே வெயிட் ஈவனா கொடுக்கும்போது when the material will be cracked. ஃபார் எக்ஸாம்பிள் இத பார்த்தோம்னா நம்ம அரீனா பினட்டால ஸ்டார்டிங்லயே, அதாவது நம்ம பிடிக்கிற இடத்துல தான் இதா இருக்கே தவிர இன்பிட்வீன்ல எங்கேயுமே வரல. இதே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லூஃபால் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா சோ லூஃபால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது உங்களோட இதுன்னா டென்ஷன்ல எங்க கட்டா இருக்குது, சென்டர்லுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் கட்டா இருக்கு. சோ அப்ப how many loads that material will be carry அப்படிங்கறது பார்க்கணும். சோ this is your sample one. சோ இப்போ நாம என்ன பண்ணிருப்போம், 3 வகையான பீஸ வந்து ப்ரிஃபர் பண்ணிருப்போம். அதாவது 10:2 ரேஷியோ போட்டுருப்போம்லடா. ஆமா சார். என்ன போட்டுருக்கோம் சார்? 40 ml ஆஃப் ரெசின் யூஸ் பண்ணிட்டு 5 8 3 சார். 5 வந்து 70 80 60. இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா 30 20 40 not drops. இந்த 30 அப்படிங்கிறது, இந்த 70 அப்படிங்கிறது பார்த்தோம்னா உன்னோட ரேஷியோஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா உன்னோட ரெசின். இது வந்து உன்னோட ரெசினோட ரேஷியோன்னு வச்சுக்கிட்ட அப்படின்னா 70% வந்து உன்னோட ரெசின் அப்படின்னா 30% வந்து ஃபைபர். நாம இப்ப யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தோம்னா லூஃபால் யூஸ் பண்ணிருக்கோம், அரீனா பினட்டால் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. செகண்ட் கேஸ்க்கு 80% ரெசின், 20% வந்து உன்னோட ஃபைபர் ப்ராடக்ட். அடுத்து 60-40. சோ இது எல்லாத்துலயும் பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அதாவது இந்த 3 பீஸ்ல எந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, டென்சைல் லோட்ல வந்து ஃபர்ஸ்ட் பீஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பீஸ் வந்து லோடு தாங்குதா இல்ல தேர்ட் பீஸ் பெட்டரா ஆகுதா அப்படிங்கறத அவுட் ஆஃப் தி 3 ஸ்பெசிமென்ல we getting the better value. அதே போல கம்ப்ரசிவ் என்னது உங்களுக்கு இது பார்த்தா தெரியுதா? கம்ப்ரஸ். சோ ரெண்டு பக்கமுமே ஃபர்ஸ்ட் டென்ஷன்ல லோட் இழுத்தாங்க, இப்போ லோட வந்து என்ன பண்ணுவாங்க, புல் பண்ணுவாங்க. சோ கம்ப்ரஸ் பண்ணும்போது இது வந்து எங்க பெண்ட் ஆகி கட் ஆகுதோ அத வந்து நாம நோட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து கம்ப்ரசிவ் டெஸ்ட். ஓகே சார். ஓகேவா? அடுத்து இம்பாக்ட் டெஸ்ட்னா அதேதான். இதே மாதிரி ஒரு பீஸ் நம்ம வச்சிருப்போம். டிவைஸ்ல மேல இருந்து விடும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்க சடன் கிரியேட் ஆகும். அப்ப எந்த இடத்துல கிராக் விட்டுருக்கோ அந்த இதை நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? ஃபோர்த் டெஸ்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் அப்சர்வேஷன் சிஸ்டம். ஓகேவா? இந்த வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெடி பண்ண இந்த 3 சாம்பிள்லயுமே 10 mm 10 mm 10 mm க்கு ஒரு பீஸா கட் பண்ணணும். அதாவது ஸ்கொயர் பீஸோ ரெக்டாங்குலரோ நம்மளுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை கட் பண்ணி அந்த டிசைடல் வாட்டர்ல டிப் பண்ணி வச்சிரணும். சோ இந்த 1 mm 1 mm கட் பண்ண அப்படின்னா வெயிட் பார்க்கணும். நம்ம ஒரு 2 grams இருக்கா இல்ல லெஸர் ஆஃப் 2 grams இருக்கா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். பேரலா பக்கத்துல இருக்கிற வெயிட் போட்ட பீஸையே நம்ம இப்ப 2 கிராம் இருக்குதுன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் 1:1 இத கட் பண்றேன். அதாவது ஹைட் வித் எல்லாமே வந்து ஸ்கொயர் இதுல 1:1 நான் கட் பண்றேன் அப்படின்னா அதோட வெயிட் பார்த்தா அப்படின்னா எனக்கு 2 grams இருக்கு. அத வந்து இந்த டிஸ்டில் வாட்டர்ல நான் ஒரு 24 hours நான் வந்து ஊற வச்சிட்டேன் அப்படின்னா
அடுத்த நாள் நான் பார்த்து வெயிட் போட்டேன்னா அது லெசர் ஆஃப் 2க்கு கீழ இருந்ததுன்னா தான் நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மோர் தென் 2க்கு மேல போகுதுன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். எய்தர் ஃபைபர் மாத்தணும் இல்லைன்னா ரெசினை மாத்தணுங்கிற ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த 4 டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே. See you on the next class. Thank you. Thank you, sir.